அவங்க கேள்விக்கான பதிலை வந்து காலத்தை அறுதி விட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை வந்து அவங்க தீர்மானித்து கொடுக்கறதோ அந்த இலக்குகளை வேண்டான்னு ஒதுக்குறதும் வந்து அங்கே எளிமைப்படுத்துறது. இது மக்களுக்கானது. ஆனால் ஜோதிடர்கள் அப்படி கிடையாது. ஒரு மாணவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, ஒரு ஜோதிடருக்கு சொல்லி இந்த ஜோதிட முறையை கற்றுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எப்பா இந்த ஜாதகத்தில் இப்படி தான் நீங்கள் சொல்லும்போது அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டுட்டு போனது பிறகு அவர் என்ன சொன்னார்னே தெரியல, என்ன கேள்வின்னு உங்களுக்கு தெரியல. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அந்த காலத்தில் வந்து கணித முறைகள் வந்து இருந்துச்சு. ஜோதிடத்தில் கணித முறைகள் வந்து எப்படின்னா, இந்த கணித முறைகள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு புரியறதுக்கே பல வருஷங்கள் பல யுகங்கள் தேவைப்பட்டு. அதே கணித முறைகள் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்ரு, கால்குலேட்டரு, ஒவ்வொரு செல்ஃபோன்லேயும் கால்குலேட்டர் இருக்குது. கணக்கு முறைகள் என்ன பண்ணுறேன், எதெல்லாம் நமக்கு தேவையோ, என் வாழ்க்கைக்கு எனக்கு எது மட்டும் தேவையோ, எந்த கேள்விக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நிகழ்வை நான் கொண்டாடுறேங்க. அதை தான் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன தேவையோ. ஒரு லைப்ரரியில் ஒரு 100 கேட்டகரியில் புக் இருக்குது. நீங்கள் எந்த புக் எடுப்பீங்க, உங்களுக்கு எது தேவையோ அதான் எடுப்பீங்க. காலேஜில் போய் ஒரு 10 ரேக் இருக்குது. அந்த 10 ரேக்கில் உங்களுக்கு ஏதோ ஒரு புக்கு தேவைப்படும், அந்த புக்கை மட்டும் தேடுவீங்களா? இல்லை எல்லா லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கையும் பரட்டுவீங்களா? படிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். இங்கே நிறைய கேள்விகள் இருக்கும். நான் யாருன்னு கேட்கலாமே தவிர அதுக்கான காலம் வரும்போது தான் உணர முடியும். ஒரு புக் எடுக்கிறது எப்படியோ அதே மாதிரி கணித முறைகள் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட கணிதங்களை மட்டும், ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மட்டும் இந்த கேள்விக்கு இப்படி தான் பதில் அமையணும் அப்படின்னு ரொம்ப என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஆர்னோ நம்மளுடைய சொல்லி தான் சொல்ல வந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பை இங்கே தான் எளிமைப்படுத்துகிறாங்க. இந்த எளிமைப்படுத்தும் போது தான், ஏன்னா சிக்கலான கணக்கு முறைகள் இருக்குல்ல, இந்த சிக்கலான கணக்கு முறைகளை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பஞ்சமாதிபதினு சொல்கிறீங்க, நான் 5ஆம் அதிபதினு சொல்கிறேன். இது வந்து புரியுதா புரியாதையா? அவ்வளோதான் விஷயம். பஞ்சமாதிபதிங்கிறது ஒரு சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதே 5ஆம் அதிபதிங்கிறது தமிழில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எது மக்களுக்கு புரியுதோ, எது மக்களுக்கு எளிமையாக இருக்கோ, எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமே. அப்புறம் நம்ம பழக்கத்துக்கு வந்ததும் பிறகு நீங்கள் பஞ்சமாதிபதினு சொல்லும்போது 5ஆம் அதிபதியும் பஞ்சமாதிபதியுமான அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது எளிமையாகவே புரியும். முதல்ல சொல்லும்போது புரிகிற வாய்ப்பாடை சொல்லி கொடுத்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடை மட்டும் தான் சொல்லி கொடுப்போம். 2 2 2 2 4 2 6 4 2 8 இல்லை 16 வாய்ப்பாடை சொல்லிக்கிறோம் முதல்ல ஆரம்பித்தோன்னே. எளிமை இல்லைன்னு அந்த எளிமையான கணக்கு முறைகள் என்ன பண்ணுறேன், ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு, இந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் நான் அவர் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதல்ல கேள்வி புரியணும், அதுக்கான பதில் புரியணும். அடுத்ததாக என்ன பண்ணணும், இந்த கணக்கு முறைகளை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த கணக்கு முறைகள் வரும்போது ஒன்று ஜோதிடர்களுக்கா இல்லை பாமர மக்களுக்கா, இது ரெண்டையும் நம்ம வெளிப்படுத்தணும். ஏன்னா ஜோதிடம் பார்ப்பது ஒரு ஜோதிடனாகவும் மூர்த்தி இருக்கிறாரு, அதே ஜோதிடனா இருக்கக்கூடிய மூர்த்தியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் மூர்த்தி இருக்கார். இப்போ இந்த இடத்துல 2 கணக்கு முறைகள் நம்ம சொல்லணும். காலத்தை அறுதிட்டு இந்த காலத்தில் இந்த காலம் எழுதிங்க, 2025 2026 ஏப்ரல் வரைக்கும் இந்த டைம் இருக்குது, இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். இப்போ இருக்குது இந்த டயத்தில் நீங்கள் பண்ணீங்க. எல்லாத்தோட முடிவு என்னென்னா காலங்களை அறுதிட்டு சொல்லாமல் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நடந்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துவீங்களா என்ன? நீங்கள் 2வது கேட்ட கேள்வி என்ன கேள்வி, எளிமைப்படுத்துறது. எளிமைப்படுத்தும் போது மக்களுக்கு எப்படி எளிமைப்படுத்துறது அப்படின்னா, அவங்க கேள்விக்கான பதிலை வந்து காலத்தை அறுதி விட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை வந்து அவங்க தீர்மானித்து கொடுக்கறதோ அந்த இலக்குகளை வேண்டான்னு ஒதுக்குறதும் வந்து இங்கே எளிமைப்படுத்துறது. இது மக்களுக்கானது. ஆனால் ஜோதிடர்கள் அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், பஞ்சாங்க கணக்குலேருந்து ஆரம்பித்து கற்றல் கணக்குகள் வரைக்கும் என்ன அப்படின்னா, கடலில் வந்து இறங்கி முத்து எடுக்கலாம். எங்கே வேணால் முத்து எடுக்கலாமா? இல்லை. இப்போ வேதாரண்ய கடல் இருக்குது, தூத்துக்குடி கடல் இருக்குது, எங்கே முத்து எடுக்கலாம்? தூத்துக்குடியில் தான் முத்து எடுக்கலாம். அது தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் எல்லா ஜோதிட முறைகளும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறை முழுக்க 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 மாறுபட்டது. மனிதோட்ட இலக்கணம். மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடர்களுக்கு முதல்ல புரியும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் மூர்த்தி நீங்கள் ஜோதிடம் பார்ப்பது இல்லைன்னா, மக்களுக்கு புரிய வைக்கின்ற முதல் வேலை. அப்புறம் தான் ஜோதிடர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை. முதல் விஷயம், நான் ஜாதகமும் பார்க்குறேன், ஜாதகமும் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த கணித முறைகள் எளிமையாக்குனது நான் தானே. ஏன்னா மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். இல்லை அதே வந்து கற்றல் நிகழ்வு வரும்போது எப்படி ஒரு ஜோதிடருக்கு புரிய வைக்கணும். ஜோதிடருக்கு முதல் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமே ஜோதிடத்தில் ALP ஜோதிடம் தான். வாழ்க்கையோட கணக்கு தெரியாமல், சார் நாங்கள் பொதுமக்களாக இருந்தால் நான் கற்றுக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்டால் கற்றுக்கலாம்.
அங்கே என்ன பண்ணுறேன், மக்களுக்கு எந்தெந்த கணக்குகள் எப்படி எளிமையாக்கி கொடுக்கணும் அதையும் நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் படிப்பே அதை பற்றியான படிப்பு தான். கற்றலை எப்படி எளிமையாக்குவது, ஒரு விஷயத்தை எப்படி அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறது, இப்படி வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறது, அதை புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கான இருக்குது. ஒரு எளிமைப்படுத்துதல் எதற்காக பண்ணீங்க, அது எப்படி நீங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு மாணவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, ஒரு ஜோதிடருக்கு சொல்லி இந்த ஜோதிட முறையை கற்றுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எப்பா இந்த ஜாதகத்தில் இப்படி தான் நீங்கள் சொல்லும்போது அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டுட்டு போனது பிறகு அவர் என்ன சொன்னார்னே தெரியல, என்ன கேள்வின்னு இவங்களுக்கு தெரியல, அவர் என்ன சொன்னார் இவங்க கேட்குற இடத்துல இவங்களும் இல்லை, இவங்க சொந்த கதையோ சோக கதையோ நல்லதையோ கெட்டதையோ சில பேர் பேசவே விட மாட்டாங்க. இவங்களே போவாங்க, இவங்களே பேசிக்கிட்டு அந்த ஜோசிட்ட போனேன் அவர் ஒன்றும் சொல்லலாம், அந்த ஜோசிட்ட போனேன்னு சொன்னார், இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ யார் மேலே சரி தவறுன்னு நான் சொல்ல வரல, இது என் மேலே சரி உங்கள் மேலே தவறுன்னு நான் சொல்ல வரல. கற்றலில் எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல கேட்கணும். ஆனால் இந்த கேட்குற பழக்கம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த எளிமைப்படுத்தும் போது நீ ஃபஸ்ட்டு கேளு. கற்றலுக்கு வேறு, ஜாதகம் பார்ப்பதுக்கு வேறு, இது ரெண்டுக்கும் தனித்தனியாக பேசணும். ஏன்னா நம்ம ரெண்டு இடத்துலேருந்து பேச முடியாது. ஒன்று ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் வேறு, அதே ஒரு வாடிக்கையாளர்களுக்கு பொதுமக்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கிற உணர வைக்கிற ஒரு விதங்கள் வேறு வேறு. ரெண்டு இடத்துலையும் எளிமைன்ற வார்த்தை இருக்கு. ரெண்டுமே எளிமை தான். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாதை, அது ஒரு எக்ஸ்ட்ரீமான தனிப்பட்ட ஒரு பாதை. இந்த காலத்தில் புலவர்கள் போய் ஒரு அரசரை பாடி புகழ்ந்து தமிழை வளர்த்த ஒரு கதை இருக்குல்ல, அந்த மாதிரி புகழ்ந்தெல்லாம் எங்களுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது கேள்வி சரியாக இருந்துச்சுன்னா இது பதில் கரெக்டாக இருக்கும். மக்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை நம்ம திட்டமிட்டுவதும் செயல்படுத்துவதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. திட்டமிடுவதுங்கிறது ஈஸி, செயல்படுத்துறதுங்கிறது ஈஸி. ஆனால் திட்டமிட்டு செயல்படுத்துறதுங்கிறது கஷ்டம். இது நமக்கு வாழ்க்கையிலே முடியவே முடியாத ஒரு நிகழ்வுனா இதுவும். 8 மணி போகணும், ஆனால் 8 மணி வரையும் தூங்கிட்டு இருப்பேன், செயல்படுத்த முடியாது. 8 மணி எழுந்திருப்பாரு, எத்தனை மணி பஸ், அது 8 மணிக்கு பஸ்ஸு விட்டு. இங்கே ரெண்டுமே ஆச்சரியமாக இருக்கும். இங்கே திட்டமிடுவதும் செயல்படுத்தும் ரெண்டு ட்ராக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளால் அணுக முடியுமான்னு அணுக முடியாது. அப்போ இந்த எளிமைப்படுத்தும் போது இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை என்ன பண்ணுறேன், அவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எது வேணும் எது வேண்டாம், அது எப்படி அவங்க கையாளணும், அவங்க இலக்குகள் எப்படி தீர்மானிக்கணும், அந்த இலக்குகளை தீர்மானிக்கக்கூடிய இலக்குகள் ஒரே நிரந்தரமானவையா இல்லை, பொருந்தவே பொருந்த. நீங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய இலக்குகளை தீர்மானித்து பாருங்கள், இலக்குகள் மாறுறதில்லை. இந்த இலக்குகள் மாறும்பொழுது அந்த இலக்குகளுக்கான திறன்கள் மாறுபடலை. ஆனால் இலக்குகள் மட்டும் நான் கார் வாங்கணும், ஆனால் நான் அதையே சம்பாதிக்கிறேன், நான் அதையே செயல்படுத்துகிறேன். ஆனால் இது எல்லாமே முரணாக இருக்குது. முதல்ல அவங்க புரிய வைக்க வேண்டியது, அவங்களுடைய கேள்விகளை முதலே புரிய வச்சே ஆக வேண்டும். அப்போ தான் அந்த இலக்குகளை அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதா இல்லை அந்த இலக்குகளை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு இலக்குகளை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு முடிவு செய்ய முடியும். சரி. இப்போ 30 நாளில் ஜோசியம் படிச்சிட முடியுமா சார்? எல்லாரும் ஜோதிடம் படிக்கிறவங்க அத்தனை பேருமே ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஜோதிடம் பலன் சொல்கிற வரைக்கும் அப்படி நானும் சொல்லணும், அதை நீங்களும் சொல்ல வைக்கணும். அதே பலன் சொல்லணும். உங்கள் ஜாதகத்தை போடலாமா இல்லையா? உங்கள் ஜாதகத்தை போடுங்க, அப்போதான் உண்மை என்னன்னு தெரியும். ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது இந்த கணக்கு, நீங்கள் சொல்கிறது சரியா? நேரலையில் உட்காந்து வகுப்புலேயே பேசணும். இல்லை நீங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நாளைக்கு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு சொல்கிற வேலையே ஆகவே ஆகாது. நீங்கள் ஜாதகமாக வந்துட்டா நாளைக்கு வாங்க நான் சொல்கிறோம். நம்ம ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.